பச்சை மிளகாய் களை எடுத்துன்னு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சூப்பரியா. கத்தரி பூ, கத்தரிக்காய் பார்த்தீங்களா? ஃப்ரெஷ்ஷான காய், பிஞ்சு கத்தரிக்காய். காய் வர கத்திரிக்காய். அவரைக்காய் பூ நல்ல களை எடுத்து அழகாக இருக்குங்க, நல்லா பார்க்குறதுக்கு. பச்சை மிளகாய் காய்க்குது பாருங்க, சூப்பர். பசங்க பாருங்க, பொங்கல் லீவில் எல்லாம் மல்லி செடி பாருங்க, களை எடுத்த மல்லி செடி. மல்லி சூப்பராக இருக்கும், ஸ்மெல்லு அசத்துங்க. கத்தரி களை எடுத்த பகுதி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? களை எடுத்துட்டா நிலம் பார்க்கறதுக்கு சூப்பருங்க. ஸோ பாருங்கள், என்னடா இளநீ வெட்டுறாங்க, இளநியை சாப்பிடுவோம். கிராமத்தில் திருவிழா வந்துச்சுன்னா பசங்கள்லாம் ஊர்லேருந்து வந்துடுவாங்க. அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ஒரு தனி சந்தோஷம்தான். இளநீ விழுகுது பாருங்கள். இதுதா இவ்வளோ பார்த்து சிவா பார்த்தியா? போதும் சொல்லு. தாத்தா நம்ம சொல்கிறாரு. தேங்காய் இருந்தாவா? தேங்காய் இருந்தால் பிறக்கிட்டு வருவீங்களா? மேலையா? மேலே தேங்காய் இருந்தால் பிறக்குங்களாம்டா. களை எடுத்தாலே சூப்பராக இருக்குங்க விவசாயத்தில். கொடி பாடுறத கூட ஒரு தனி சொல்கிறோம் தானே. மல்லி சூப்பராக இருக்கா. தண்ணியாக களை எடுத்துக்கிட்டால் மல்லி நல்லா வந்துடும். இதுதான் களை எடுத்துருக்காங்க, புல்லாம் செத்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ புல் கிடந்திருக்கு பாருங்க. போய் இளநீ வெட்டி சாப்பிடுவோம் வாங்க. சாயந்தரமாக ஆச்சு, இப்போ விட்றாங்க இளநீங்க. முதல்ல வெட்டுனேன், களை எடுக்காமல் இருக்கு போது எப்படி தெரியுது பாருங்க. களை எடுத்தா சூப்பர். இவ்வளோ இளநியா? என்னங்கடா இவ்வளோ இளநீ? என்ன இவ்வளோ இளநீ? இளநியை பூரா தேங்காய் மாதிரி இருக்கு. இளநீ தானா? எப்போ பிளான் ஆச்சு? முதல்ல உங்களுக்கு பிளான் வரல? மத்தியானமே இந்த யோசனை வரல? அப்படியா?